வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க. நேற்று நடந்த தேசிய அளவில் நடந்த காரசாரமான பேச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராகுல் காந்திக்கும் அங்கே இருக்கக்கூடிய யூபி அமைச்சருக்கும் நேருக்கு நேர் ஒரே மீட்டிங்கில் நடந்த அந்த வாக்குவாதத்தை பார்த்தோம். யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்லாம் பெரிய அளவுக்கு வைரல் ஆகிட்டு இருக்குது. அந்த தீஷா கூட்டத்தில் நடந்த TISHA அந்த கூட்டம் ஊரக வளர்ச்சி துறை சார்பாக ஒரு ஆய்வு கூட்டம். அதில் ராகுல் காந்தி தான் தலைவர். 43 திட்டங்களுக்கு அதில் என்னென்ன பண்ணியிருக்காங்கிறது பார்க்கக்கூடிய கூட்டம். யோகி அரசாங்கத்துக்கு மீண்டும் ஒரு பெரிய பின்னடைவு. ஏன்னா இது மட்டும் இல்லை, ஏன்னா ஏற்கனவே அங்கே இருக்கக்கூடிய 80 நாடாளுமன்ற தொகுதியில் 37 சமாஜ்வாதி இருக்குது, 6 காங்கிரஸ் இருக்குது. அங்கே தான் பெரிய எண்ணிக்கை, இந்தியா கூட்டணி தான் பெரிய எண்ணிக்கை. இவங்க எல்லா எம்பிக்களும் அந்தந்த ஊரில் இந்த தீஷா கூட்டம் நடத்தினா இன்றைக்கி யோகி அரசாங்கத்துக்கு பெரிய பின்னடைவாக அமையும். ஏன் அப்படின்னா, அங்கே அமைச்சர் வரணும், பதில் சொல்லணும். இன்றைக்கி நாட்டில் நடக்கக்கூடிய விஷயம், அதுவும் குறிப்பாக உத்தரப்பிரதேசத்தில் தேனாரும் பாலாரும் ஓடும்னு நினைக்கிறீங்க, அதுதான் இல்லை. உத்தரப்பிரதேசம் இன்றைக்கி வறுமையில் தத்தளிக்கிறது. ஏன்னா நிதி இல்லாமல் மிகப்பெரிய அளவுக்கு தடுமாற்றத்தில் இருக்கிறார் யோகி. ஏன் நீங்கள் கேட்கலாம், மோடி கொடுக்கலையான்னு. மோடியும் எவ்வளோ தான் கொடுப்பார், அங்கேயே அவருக்கு ஃபண்ட் இல்லை, பெரிய தொல்லையில் இருக்கக்கூடிய நிலைமையில் இன்றைக்கி ராகுல் காந்தி கேட்ட கேள்வி என்ன, அந்த மீட்டிங்கில் முதல்ல என்ன நடந்தது, ராகுல் காந்தி ஏன் ராகுல் காந்தி பேசுகிறத ஏன் தினேஷ் அவரை வச்சு அவன் பிஜேபி அடிக்குது. இந்த தினேஷ் பிரதாப் யார்? தினேஷ் பிரதாப் ஏற்கனவே காங்கிரஸில் தான் இருந்தார். காங்கிரஸில் இருந்து வந்தவரை வச்சே ராகுல் காந்திக்கு எரிச்சல் மூட்டும் வகையில் பேசி அந்த வீடியோவை வெளியிட வைத்து இவங்க ஒன்று நினச்சாங்க, அந்த வீடியோ வந்ததுன்னா ராகுல் காந்தியோட இமேஜ் போகும்னு நினச்சாங்க. ஆனால் வரக்கூடிய செய்திகள் என்னென்னா பார்க்கக்கூடியவங்களுக்கு நல்லாவே தெரியுது. ஏங்க நான் தானங்க பேசணும், என்னுடைய அனுமதி இல்லாமல் என்கிட்ட கேட்காம நீங்கள் ஏன் பேசுகிறீங்கன்னு சொன்ன உடனே மக்களவையில் நீங்கள் ஓம் பிர்லா சொல்கிறத நீங்கள் கேட்கலன்ட்டு எங்கே இருக்கிறதுக்கு எங்கேயோ மேட்டர் சொல்கிறாரு. பார்க்கக்கூடிய மக்களுக்கே தெரியுது, ஏன்பா இங்கே மேட்டரை பேசுனா மக்களவையை பற்றி பேசுகிறீங்க. அப்போ இந்த வீடியோவில் இருப்பது என்ன, அதாவது டீஷா அப்படிங்கிற ஒரு விஷயம் என்னென்னா, ஊரக வளர்ச்சித்துறை சார்பில் எவ்வளோ பணிகள் நடந்திருக்குது அப்படின்னு 43 டிபார்ட்மெண்ட்டை உள்ளடக்கிய தான் தீஷா. இந்த ஆய்வு கூட்டத்துக்கு தான் ராகுல் காந்தி இதுக்கு போகிறார், ரேபரேலிக்கு போகிறார். அந்த கூட்டத்தில் தீஷா அப்படிங்கிறதுக்கு யார் தலைவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராகுல் காந்தி தான் தலைவர். ஏன்னா அவர் தான் MP. அப்போ அங்கே இருக்கக்கூடிய அமைச்சர் வரார், யார், தினேஷ் பிரதாப் போகிறாரு, அவர் தோட்டக்கலைத்துறை அமைச்சர். அதுக்கப்புறம் நம்ம நிஷாந்த் பார்ட்டிலேருந்து MLA ஒருத்தர், அந்த ஏரியாவில் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய MLA ஒருத்தர் வராரு, கட்சிகள்லாம் இருக்காங்க. அப்போ ராகுல் காந்தி அந்த கூட்டத்தில் சொல்கிறாரு எடுத்த உடனே, ஏங்க நான் இந்த கூட்டத்தினுடைய தலைவர், இவர் UP மினிஸ்டர் வந்திருக்கார், நீங்கள் எல்லாம் நிறையா கட்சியில் இருந்தெல்லாம் வந்திருக்கீங்க, அதிகாரிகள் வந்திருக்கீங்க. இப்போ நாங்கள் சில தகவல்லாம் கேட்குறோம், நீங்கள் சொல்லுங்கள், யாராவது பேசணுன்னா ஏன்ட்ட கேளுங்க. ஏன்னா நிறையா கட்சிகள்லாம் இருக்கிறதுனால காரசாரமாக வாக்குவாதம் வந்துடக்கூடாது. இப்போ விவாத மேடை நிறையா வச்சுருக்காங்களா, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நெறியாளர் இருப்பார், அவர்கிட்ட கேட்டுட்டு தான் நீங்கள் பேசணும். நீங்களே பேசுனீங்கன்னா சண்டை வரும். அப்படி பேசும்போது ராகுல் காந்தி கேட்குறாரு, ஏங்க இந்த ஏரியாவில் இவ்வளவு பிரச்சனை நடந்துகிட்ருக்குது, ஃபண்டு கொடுத்தேங்கிறீங்க, ஆனால் ஒரு அங்கே நான் ஒன்றும் நடக்கலையே, ஃபோட்டோ வீடியோ ஆதாரம்லாம் என்கிட்ட இருக்குது, நான் எடுத்து காமிக்கிறேன் உங்ககிட்டன்னு சொல்கிறார். உடனே அங்கே இருக்கக்கூடிய நிர்வாக அதிகாரி பேச ஆரம்பிக்கிறார். பேச ஆரம்பிக்கிற உடனேயே நம்ம தினேஷ் பிரதாப் அமைச்சர், அதுக்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்ல முடியாது, மக்களவையில் நீங்கள் ஓம் பிர்லா கேட்கும்போது நீங்கள் பதில் சொல்கிறீங்களா, அவர் கேட்குறத ஒபீடியன்ட்டே பண்ண மாட்டீங்க, நாங்களாம் உங்களுக்கு பதில் சொல்ல முடியாதுங்கிறார். ராகுல் காந்தி சொல்கிறாரு, ரைட்டுங்க, நான் என்கிட்ட கேட்டுட்டு நீங்கள் பேசலாம், ஒரு அதிகாரி என்கிட்ட தகவலை சொல்ல வர்றாரு, நீங்கள் ஏன் தடுக்கிறீங்க, அதெல்லாம் ஒன்றும் முடியாது அப்படின்ட்டு அந்த கூட்டத்தில் முடிக்கிறதுலையே அவர் குறியாக இருக்கார். அந்த கூட்டம் நடக்கக்கூடாது. இதை பார்த்தா நல்லா அவங்களுக்கு தெரியும். இதே மாதிரி தான் இந்த வக்பு வாரிய பில் நடக்கும்போது, நாடாளுமன்ற கூட்டுக்குழு நடந்துட்டு இருக்கும்போதே லேட்டாக வராதுங்க பிஜேபி, அவர் தான் தலைவர், அவரே லேட்டாக வராரு. அந்த கூட்டம் ஆரம்பித்த உடனே என்னாச்சுன்னா, வக்பு வாரிய பில்லை நம்ம எல்லாரும் ஏகமனதோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும்னு எடுத்தோன்னு ஆரம்பிக்கிறார். இதை கேட்ட சமாஜ்வாதி நம்ம மம்தா கட்சியை சேர்ந்தவர், அது எப்படிங்க இது விவாதமே நடத்தலையேன்னு சொன்ன உடனே அதெல்லாம் பண்ண முடியாதுன்னு ஏதோ சொல்ல போக அந்த நம்ம மம்தா கட்சியில் இருக்கக்கூடியவர் இந்த கிளாஸை கீழே போட்டு உடைச்சிட்டார். அதனால் அந்த கூட்டமே நின்று போச்சு, அந்த கூட்டம் நடக்கவே இல்லை. இந்த மாதிரி ஏதாவது பிஜேபிக்கு எதிராக நீங்கள் ஒரு விஷயத்தை பேச ஆரம்பிச்சிங்கன்னா, அது ஏதாவது ஒன்று கலாட்டா பண்ணி அந்த நிகழ்ச்சியை தடுத்து நிறுத்துறது பிஜேபியோட வாடிக்கை. இதே போல தான் இந்த தீஷாங்கிற நிகழ்ச்சியை ராகுல் காந்தியை ஓவர்டேக் பண்ணி தினேஷ் பிரதாப் பேசி அந்த கூட்டத்தையே முடிச்சிட்டாரு. சமூக ஊடகங்களில் இந்த வீடியோ வைரல் ஆகிட்டு இருக்கு. வைரல் ஆகும்போது மக்கள் பார்க்குறாங்கல்ல, என்னங்க நியாயமாக தானே ராகுல் காந்தி கேட்குறாரு, இதுக்கு என்னங்க கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்கிறாரு அப்படிங்கிற பெரிய பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. இப்போ இந்த வீடியோ வெளியானோன்னா பிஜேபிக்கு அதிர்ச்சிக்கு மேல் அதிர்ச்சி. ஏன்னா இந்த தினேஷ் பிரதாப் யாருன்னா, ஏற்கனவே 2010 காங்கிரஸில் இருந்தார் MLA-வா.
கட்சி விரோத நடவடிக்கைக்காக அவரை கட்சி விட்டு தூக்கிட்டாங்க. அவரே போல தூக்கிட்டாங்க. உடனே இங்கே பிஜேபிக்கு வர்றார். வந்த உடனே அவருக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்க் என்னென்னா, ராகுல் சோனியாவை எவ்வளோ திட்டுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு உயரும். அவர் என்ன பண்ணிட்டாரு, ரேபரேலியில் சோனியா காந்தி அவர்கள் நிற்கும் போது எதிர்த்து நிற்கிறார். எம்பியில் 1,70,000 வாக்கில் தோக்குறார். அதற்கு அடுத்த தேர்தல் 17வது மக்களவையில் ராகுல் காந்தி எதிர்த்து அதே ரேபரேலியில் நிற்கிறாரு. 3 லட்சம் ஓட்டில் தோக்குறார். வேணாம், உங்களுக்கு 2 தடவை நின்ட்டீங்க, உங்களை வந்து மேல் சபையில் எம்எல்ஏ ஆக்குறேன், மேல் சபையில் எம்எல்ஏ ஆக்கி தோட்டக்கலைத்துறையில் அமைச்சராக இருக்கார். இப்போ இந்த கூட்டத்தில் தான் பிரச்சனை. சரி, என்னங்க இந்த கூட்டத்தில் இந்த வீடியோலாம் வெளியாயிடுச்சு, ராகுல் காந்தியை வந்து இப்போ கேட்குறாரு, ஒரு பதில் சொல்கிறாரு, இந்த வீடியோலாம் பெரிய லெவல் ஆகிட்டுருது. இல்லை என்னென்னா, ராகுல் காந்தி தொகுதிக்கே வரமாட்டாருங்கிற பிரச்சாரத்தை இவங்க பண்ணுவாங்க. உங்களுக்கு தெரியும், வியட்நாமில் வந்து ராகுல் காந்தி வந்து புத்தாண்டை கொண்டாடினார், அங்கே இருக்கார் இங்கே இருக்காருன்னு. ஏங்க, ராகுல் காந்தி தான் வந்து ஆய்வு கூட்டத்தை நடத்துகிறாரு, உங்கள் அமைச்சர் அசால்ட்டாக பேசுகிறாரு. இப்போ ராகுல் காந்தி கேட்டதுக்கு என்ன பதில் சொல்லணும்? ஏங்க அந்த திட்டங்கள்லாம் நடக்கலைன்னா, இல்லைங்க உங்களுக்கு தெரியலைங்க, கண்டிப்பாக அது நடந்திருக்குன்னு சொல்லணும். இல்லை வந்து பணிகள் நடந்துகிட்ருக்கு, ஏதோ ஒன்று சொல்லணும். அதை விட்டுட்டு நாங்கள் அதுக்கெல்லாம் பதில் சொல்ல மாட்டோம், நீங்கள் வந்து நாடாளுமன்றத்தில் நீங்கள் பதில் சொல்கிறீங்களா அப்படின்னா இது எதாவது பேச்சா? நாடாளுமன்றத்தில் ராகுல் எப்படி பேசுகிறாங்கிறது ஊருக்கே தெரியும். அப்போ இதை திட்டமிட்டு இந்த கூட்டம் நடக்கக்கூடாதுங்கிறதுக்கு இவங்க பண்ணியிருக்கிறதா இன்றைக்கி சமூக ஊடகங்களில் பெரிய அளவுக்கு வைரல் ஆகிட்டு இருந்து. ஒன்று, இந்த கூட்டத்தில் இன்னொரு சுவாரஸ்யம் என்னென்னா, அந்த தொகுதிக்கு பக்கத்து தொகுதியில் இருக்கக்கூடிய அமேதி தொகுதியில் இருக்கக்கூடிய சர்மா, உங்களுக்கு தெரியும், போன தடவை அவர் தான் இன்னும் ஜெயிச்சார். யார்? நம்ம இவங்களை நம்ம அந்த பிஜேபியில் இருக்கக்கூடிய நடிகை இருக்காங்கல்ல, அவங்கள அவர் தான் ஜெயிச்சார். ஸ்மிருதி இரானியை ஜெயித்தவர் அவரும் இருக்கார். அவரும் தான் பங்கு சொல்கிறார், ஏங்க என் ஏரியாவில் கூட நடக்கலைங்கன்ட்டார். இப்போ இது பிரச்சனை இல்லை, அதையும் தாண்டி இன்னொரு புது பிரச்சனை. என்ன பிரச்சனை? மொத்தம் 80 தொகுதிகள், நாடாளுமன்ற தொகுதிகள் உள்ள யூபியில் 37 சீட்டு சமாஜ்வாதி, 6 சீட்டு காங்கிரஸ். இதில் வந்து நம்ம இவங்க கம்மி தான், யார்? நம்ம பிஜேபி கம்மி தான், 33. அதுக்கப்புறம் நிஷாந்த் பார்ட்டி 1, ஆர்எல்டி 1. இப்போ என்ன சிக்கல் வருதுன்னா, இதே மாதிரி ஒவ்வொரு எம்பியும் ஆய்வு கூட்டம் போக வேண்டிய நிர்பந்தம் வந்துச்சு. ஏன்னா எலெக்ஷன் வரப்போகுது. அப்போ தீஷா அப்படிங்கிறது ஒவ்வொரு எம்பியும் ஆய்வு கூட்டம் போனால் அந்த மினிஸ்டர் உட்காந்து பதில் சொல்லணும். ஏற்கனவே தேஜஸ்வி சரியான கோபத்தில் இருக்கார். அவரோட கோபம் என்னென்னா, தேஜஸ்வி வந்து முதலமைச்சராக இருக்கும்போது அவர் வீட்டில் இருந்த குழாயெல்லாம் எடுத்து விற்றுட்டார், குழாய் முறைகேடு அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் எம்எல்ஏ சொல்லிட்டார். உடனே நம்ம அகிலேஷ் வந்து அவர் மேலே வந்து மாடர்னிஸ்ட் அளவுக்கு போட்டார். இப்போ அகிலேஷ் என்ன சொல்கிறாரு, எல்லா மாவட்டத்திலையும் நம்ம எம்பிக்கள் வந்து தீஷா கூட்டத்தை நடத்துங்கன்ட்டார். ஏன்? இந்த ஊரக வளர்ச்சித்துறையில் பல்லாயிரக்கணக்கான கோடி யோகி ஆட்டையை போட்டார். தான் கல்யாணமாவில் யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு ஊரார் சொத்தை அடித்து உடையில போட்டுட்டாரு. நம்ம அதான் யோசிக்கிறோம், என்னங்க அது மோடி மேலே இன்னும் ஊழல் குற்றச்சாட்டு வரல, கேட்டால் எனக்கு யாருமே இல்லைங்கிறாரு. இப்போ யோகியை பார்த்தா யாருமே இல்லைங்கிற யோகியை பல கோடி சம்பாதிச்சிட்டாருங்கிற மாதிரி தகவல்லாம் வருது. அப்போ இவருடைய நிலைமை என்ன? ஏற்கனவே நம்ம சொன்னோம், பிஜேபி எப்படி ஆட்சியை பிடித்தது யூபியில் அப்படின்னா, உயர் ஜாதியில் இருக்கக்கூடிய மக்கள் காங்கிரஸுக்கு ஆதரவு. இந்த பிசி எம்பிசி இருக்காங்கல்ல, இவங்ககிட்டெல்லாம் நம்ம அமித்ஷா கொடுத்த உத்தரவாதம் என்னென்னா, உங்களுக்கு நான் உள்ஒதுக்கீடு பெற்று தருகிறேன். உள்ஒதுக்கீடு பெற்றுத்தரேன்னு சொன்ன உடனே அந்த ரெண்டு ஆண்டுகளுக்கு கடந்த 10 ஆண்டுகளுக்கு நடந்த அந்த தேர்தலில் பிஜேபி பெரிய வெற்றி பெற்றுச்சு. இன்றைக்கி உத்தரப்பிரதேசில் எல்லோரும் நினைக்கிறாங்க பிராமின் பூமிகார் இவங்கெல்லாம் வந்து பிஜேபிக்கு ஓட்டு போடுறாங்கன்னு. எல்லா சமூகத்தினரும் ஓட்டு போடுறாங்க. படகு ஓட்டும் தொழிலாளர்கள், பட்டியலின மக்கள். ஏன் அதுக்கு காரணம்னா, நாங்கள் ஒரு சோசியல் இன்ஜினியரிங் உருவாக்குறோம்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஏரியாலையும் பார்த்திங்கன்னா ஒரு பேருக்கு ஒரு 2 நிஷாந்த் பார்ட்டினா அந்த சமூகம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பட்டியலினத்தை சேர்ந்த 2 பேர், இப்படி போட்டு, அதாவது நாங்கள் உயர் ஜாதிக்கு மட்டுமான கட்சி இல்லைங்கிறத நிரூபிக்க பிஜேபி பாடுபட்டு அதை வெற்றி கண்டுருச்சு. ஆனால் இன்றைக்கி நிலைமை மாறிடுச்சு. ஏன்? போன தடவை வந்து நம்ம அகிலேஷ் யாதவ் தன்னுடைய கட்டமைப்பை முழுக்க மாற்றிட்டார். யாதவர்களுக்கான கட்சின்னு இருந்ததை இன்றைக்கி வந்து அகிலேஷுடைய கட்சி தலைவராக, சமாஜ்வாதி கட்சி தலைவராக ஒரு பிராமினை போட்டிருக்கார். அதனால தான் போன தடவை எம்பி தேர்தலில் சரியான அடி அடித்து ஜெயிச்சிட்டாங்க. இது வந்து இன்றைக்கி மேலே இருந்தால் கீழே இறங்கி வந்தே ஆகணும்ல. இப்போ இன்றைக்கி சமூக ஊடகங்கள் என்ன பிரச்சனைனா, இந்த திஷா கூட்டம் பெரிய அளவுக்கான விமர்சனங்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. அதையும் தாண்டி ராகுல் காந்தி கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் அவங்க திணறிட்டாங்கிற மாதிரி வீடியோ போனவுடனே இன்றைக்கி யோகியால் கண்ட்ரோல் பண்ண முடியல. ஏதோ ஒன்று நினச்சி ஏதோ ஒன்று ஆகிப்போச்சு. அதையும் தாண்டி ஏற்கனவே 403 சட்டமன்ற தொகுதி இருக்குதாங்க. போன தடவை நடந்த சட்டமன்ற தேர்தலில் 258 பிஜேபி, இந்த பக்கம் பார்த்திங்கன்னா 109 சமாஜ்வாதி. இப்போ கால்குலேஷன் பண்ணி பார்த்தா எம்பியில் ஜெயிச்சாங்கல்ல, எவ்வளோ தொகுதி? 37 தொகுதி, 37 ஒரு 6 கிட்டத்தட்ட 42 தொகுதி. 42 தொகுதி இந்தியா கூட்டணி ஜெயிச்சிருக்கு. அப்படி கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா 270 தொகுதியில் இன்றைக்கி காங்கிரஸ், ஏதாவது இந்தியா கூட்டணி ஜெயிக்கும் வரக்கூடிய அந்த விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி யோகிக்கு தலைவலி. ஏன் தலைவலி? கண்டிப்பாக யோகி தான் ஒரு அசைக்க முடியாதவருங்கிறத இமேஜில் மாற்றி அடுத்து வந்து இந்தியா கூட்டணி வரப்போகுதுங்கிற பேர் நிறையா சமூக ஊடகங்களில் போயிட்டுருக்கு.
இதை கண்ட்ரோல் பண்ணலான்னு பார்த்தா கண்ட்ரோல் பண்ண முடியவில்லை. ஏன்னா நீங்கள் பதவியில் இருக்கும்போது எல்லா விஷயத்தையும் திட்டங்களை செயல்படுத்தி இருக்க முடியாது. யோகி வசமாக மாட்டிக்கொண்டார். மறுபடியும் சொல்கிறோம், இந்த வீடியோ இன்றைக்கி சமூக ஊடகங்களில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. யூபியில் காட்டு தீப்போல் பரவி இருக்குங்கிறாங்கல்ல. இனிமேல் நம்ம ராகுல் காந்தியும் தொகுதிக்கு வரலாங்கிறத நீங்கள் சொல்ல முடியாது. ஏன் இந்த வீடியோ ஒன்று போதுமே, தொகுதிக்கு ஆய்வு கூட்டம் பண்ணால் தான் நீங்கள் பதிலே சொல்ல மாட்டீங்களே. அப்புறம் எப்படிப்பா ஏப்பா அவர் பார்லிமெண்ட்டு போனால் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டீங்க, தொகுதிக்கு வந்தால் பதில் சொல்ல மாட்டீங்க, அப்புறம் எப்படி அவர் அவருடைய பணியை ஆற்றுவார்? ஆனாலும் ராகுல் காந்தி பணியை ஆற்றிக்கொண்டிருக்கிறார். அப்படிங்கும்போது தொடர்ந்து நம்ம சொல்லிட்டு இருக்க மாதிரி இன்றைக்கி பிஜேபிக்கு ஒரு பெரிய அச்சுறுத்தலாக இருக்கிறார். மோடிக்கும் இவர் தான் அச்சுறுத்தல், யோகிக்கும் இவர் தான் அச்சுறுத்தல். தொடர்ந்து நம்ம நிறையா அண்மை தகவலை தந்துட்டுருக்கோம். தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள். நிறையா மீடியாவில் வராத, மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் வராத நிறையா விஷயங்கள் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். உள்ளூர் செய்திகளையும் சொல்கிறோம். தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள். மீண்டும் சந்திப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து ஊக்கம் கொடுங்க. நன்றி, வணக்கம்.